வணக்கம் மாருதி. என்ன பாட்டு பாட வந்திருக்கீங்க இன்றைக்கு? ஆடியில செய்தி சொல்லி. ஓகே, நீங்கள் பிடிக்கிறீங்களா? ஆடியில செய்தி சொல்லி ஆவணியில் தேடி வச்சு செய்தி சொன்ன வருதா, எனக்கு செய்தி சொன்ன வருதா, சொந்தம் சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்சு என்ன சொன்னவே வருதா.
ஆடியில செய்தி சொல்லி ஆவணியில் செய்தி வச்சு செய்தி சொன்ன என்ன வருதா எனக்கு செய்தி சொன்ன என்ன வருதா சொந்தங்களின் நெத்தியில குங்குமத்தை வச்சேன் என்ன வேறும் என்ன வருதா அழகு என்ன வேறும் என்ன வருதா அழகு என்ன வேறும் என்ன வருதா அழகு என்ன வேறும் என்ன வருதா. வாழ்த்துக்கள் மாருதி. இதை வந்து யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது இந்த பாட்டு? அம்மா. அம்மாவா சொல்லி கொடுத்தவா? நீங்க அந்த வேற பாட்டு விட்டு கேட்குறீங்களோ? இல்ல. வேற பாட்டு விட்டு கேட்குற இல்லையோ? இந்த பாட்டு தான் கேட்குறீங்களா? ஓகே. உங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்குமோ? ஓகே. நீங்க வந்து என்ன என்ன ஸ்கூல்ல படிக்கிறீங்க? முதலாம் தமிழ் பள்ளிக்கூடத்துல நீங்க 3ஆம் வகுப்பு. ஓகே. உங்களுக்கு வந்து இந்த பாட்டு வந்து படிக்க எவ்வளோ நாள் சென்றது? கொஞ்ச நாளா? ஆஹா. இந்த பாட்டு வந்து நீங்களா சொன்னீங்க நான் தான் இந்த பாட்டு வந்து படிக்க போறேன்னு? வாட்டிக்கு அம்மா ஐடியா கொடுத்தவா? அம்மா ஐடியா கொடுத்தவாவா? நீங்க மிகவும் அழகாக பாடினீங்க, வாழ்த்துக்கள். நன்றி மாருதி. பட்டாம்பூச்சிக்கெல்லாம் இருக்கிறீங்களோ? அடுத்து எடுப்போம். பாட்டை போடுவோம். அந்த கவிதையை பாடலாம். பேச்சிலும் இருக்குது உண்டு. அப்ப நாங்கள் குமரன் தேவகஜனை அழைக்கின்றோம். பேச்சு பேசை. வணக்கம். என்ன பற்றி பேச்சு பேச வந்திருக்கீங்க? எப்படி? தமிழ்ல வைப்பகம். ஓகே. நாங்க வந்து கேட்டுட்டு கதைப்போம். இப்ப அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தமிழீழ வைப்பகம். தன்னிறைவான தன்னில் தானே தொங்கி நிற்கின்ற பொறுமைய வாழ்வுடைய சமுதாயமாக எமது தேசம் உருவாக வேண்டும் என்ற தமிழீழ தேசிய தலைவர் அவர்களின் சிந்தனைக்கு அமைவாக தோற்றம் பெற்றது தமிழீழ வைப்பகம். இது தனது சிறப்பான செயற்பாடுகளால் தமிழீழ மக்களின் பொறுமையை தேவை குழவியது. அதனால் அம்மக்களின் நம்பிக்கையை பெற்றது. 1994ஆம் ஆண்டு மே 23ஆம் நாள் தமிழீழ வைப்பகத்தின் முதல் கிளை யாழ்ப்பாணத்தில் திறக்கப்பட்டது. தமிழீழ வைப்பகம் தமிழர் காப்பகம் என்ற தொலைநோக்கு சிந்தனையோடு தமிழர் தாயக பகுதிகளின் பல கிளைகளை அமைத்து 2009ஆம் ஆண்டு வரை சிறப்பாக செய்யப்பட்டது. இவ்வாண்டு அது 30வது ஆண்டாகும். நிலையான வைப்புகள், நடைமுறை கணக்குகள், குழந்தைகளுக்கான சேமிப்புகள், வெளிநாட்டு நாணய மாற்று கடன்கள் என பல்வேறு திட்டங்களை உருவாக்கி நேர்த்தியான சேவை மக்களுக்கு வழங்கியது. திட்டமிட்டு அளிக்கப்பட்ட தமிழ் மக்களின் பொருள் இருப்பை கட்டி எழுப்புவதற்கு உதவியது. காவலரோ கண்காணிப்பு கருவியோ வைத்திருக்காமல் ஈழத்தீவின் பாதுகாப்பு மிக்க தமிழீழ வைப்பகம் திகழ்ந்தது. இதனை சர்வதேச செய்தி நிறுவனம் ஒன்று பதிவு செய்திருந்தது. எமது தாய்நாடு மீட்கப்படும் போது மீண்டும் தமிழீழ வைப்பகம் தன் சேவையை வழங்கும் என்பது திண்ணம். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் குமரன். நீங்க வந்து தொழிற்சி கலைக்கிறீங்க ஏன்னா? ஓகே. இப்போ வைப்பகத்துக்கு வந்து என்ன தொழிற்சின்னு தெரியுமா? ஓகே. நீங்க வந்து பேங்க் வந்து பாய்க்கிறவங்க, அப்பா அம்மா பாய்க்கிறவன் தெரியும். ஓகே. எப்படி உங்களுக்கு இந்த தலைப்பு ஐடியா வந்தது? பேச்சு போட்டியில சொன்னா. பேச்சு போட்டியில் நீங்க வந்து
எப்போ செஞ்சீங்க இதை? நவம்பர் மாதத்தில் வந்து நீங்கள் பேச்சு போட்டியில் செஞ்சீங்க. இன்றைக்கு வந்து தமிழ் மொழி நாளில் வந்து செஞ்சுருக்கீங்க. வாழ்த்துக்கள் குமரன். போயிருக்கு. நாங்கள் வந்து மாருதி சுரேஷ்குமாரை மீண்டும் அழைக்கின்றோம். சிறுத்தை பற்றி ஒரு பேச்சு பேச. மீண்டும் வணக்கம். அனைவருக்கும் முத்தமிழ் வணக்கம். நான் உங்கள் முன்னிலையில் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு சிறுத்தை. சிறுத்தை என்று சொல்லும் போதே எனக்குள் வேகம் பிறக்கிறது. துல்லியமான கேட்டல் திறனும் கூர்மையான பார்வை புலனும் வேட்டை தந்திரமும் நிறைந்த சிறுத்தை தமிழீழத்தின் தேசிய விலங்காக அறிவித்த இன்று எங்கள் தாயகத்தில் பல்லுக்காகவும் தூளுக்காகவும் சிறுத்தைகள் பெருமளவில் வேட்டையாடப்படுகின்றன. அதனால் அவர்கள் அழியும் நிலை ஏற்பட்டுள்ளது. அவற்றை காக்க வேண்டிய பொறுப்பு எம்மிடமே உள்ளது. இலக்கை துரத்தி சென்று வேட்டையாடும் சிறுத்தையை போல் நாமும் நமது இலக்கை அடைவதற்கு விரைந்து செயற்படுவோம். நன்றி, வணக்கம். வழி அழகா சொன்ன நீங்க சிறுத்தை பற்றி. உங்களுக்கு வந்து சிறுத்தை பெற விருப்பமோ? என்ன மிருகங்கள் தெரியும் உங்களுக்கு? சிங்கம், சிங்கம் பெற ஒட்டகச்சிவிங்கி. நீங்க எல்லாம் இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஜோல போய் பார்த்துருக்கீங்களா? சிறுத்தை வந்து கண்டுருக்கீங்களா? இருக்கா படத்துல கண்டுருக்கீங்களாண்ணா? படத்துலயும் காண இல்லையா? ஒட்டகச்சிவி மட்டும் கண்டுனீங்களா? இப்படி பெருசா இருக்குமே. வாழ்த்துக்கள் மாருதி. அடுத்த வந்து நான் கவிதாசனை அழைக்கின்றோம். ஒரு பாட்டு பாட. தாய்மொழி வாழியவே, தங்க தமிழ் மொழி வளமுடன் உலகினில் என்றும். தாய்மொழி வாழியவே, தங்க தமிழ் மொழி வளமுடன் உலகினில் என்றும். தாய்மொழி வாழியவே. தாய் நாட்டினிலே தமிழ் மனம் வீசிடும் மாய்மொழி தன்னிலும் இனிமை வழங்கிடும். தாய் நாட்டினிலே தமிழ் மனம் வீசிடும் வாய்மொழி தன்னிலும் இனிமையை வழங்கிடும். தாய்மொழி வாழியவே, தங்க தமிழ் மொழி வளமுடன் உலகினில் என்றும். தாய்மொழி வாழியவே. உலகில் உள்ள நல்லவையாவும் பயனுள்ளவை நம் மொழியினில் மாற்றி. உலகில் உள்ள நல்லவையாவும் பயனுள்ளவை நம் மொழியினில் மாற்றி. பல கலையுடனே மருத்துவம் விஞ்ஞானம் நவையுல கணினியும் நமதென கொள்வோம். பல கலையுடனே மருத்துவம் விஞ்ஞானம் நவையுல கணினியும் நமதென கொள்வோம். தாய்மொழி வாழியவே,
தங்க தமிழ் மொழி வளமுடன் உலகினில் என்றும் தாய்மொழி வாழியவே. நன்றி. வாழ்த்துக்கள் கவித். யாரு உங்களுக்கு இந்த பாட்டுக்கு சொல்லி கொடுத்தது? சேவசோதி மாஸ்டர் அவர்கள், என்னுடைய சங்கீத ஆசிரியர். அப்ப நாங்க அவருக்கும் நன்றி தெரிவிப்போம். ஏன் உங்களுக்கு இந்த பாட்டு பாடணும் ஐடியா வந்தது? இந்த பாட்டு எனக்கு ஒரு பிடித்த பாட்டாகும், எனக்கு பிடித்த பாடலில் ஒன்றாகும். ஆனால் இந்த பொன்மாலை பொழுதில் நான் இது பாடலாம்னு நினைத்தேன். ஓகே, உங்களுக்கு வேற பாட்டுகள் எல்லாம் தெரியுமோ? இப்ப பாடுவீங்களா? ஓகே, நன்றி கவித். அடுத்ததாக வந்து நான் தருணிகா தன்குமாரை அழைக்கின்றேன். சிவகுமார், சரி. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாள். எனக்கு பிடித்த விவேகானந்தரின் பொன்மொழிகள்: கடைசி மூச்சு வரை முயற்சி செய்யுங்கள். நமது வாழ்க்கையின் சரித்திரம் நமது கைகளில் உள்ளது. நீ இப்போது இருக்கும் நிலைக்கு நீயே பொறுப்பு. நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள். யாரும் கூட சொல்ல முடியுமா விவேகானந்தன் பற்றி, அவர்கள் பற்றி? ஓகே, ஏன் உங்களுக்கு நீங்க இவரை பற்றி எடுத்தீங்க அன்னைக்கு? ஓகே, நீங்க வந்து அவர் கூறின மாதிரி, அவர் ஐடியால் கொடுத்த மாதிரி வந்து நீங்களும் உங்களோட வாழ்க்கையில வந்து செய்யறீங்களோ? இல்ல, அவர் வந்து எப்படி எங்களோட நம்மளுடைய வாழ்க்கையை வந்து எப்படி வாழ வேண்டும், என்ன செய்யணும், எப்படி யோசிக்கணும்னு சொல்லியிருக்கிறார். நீங்க வந்து அப்படி செய்யறீங்களோன்னு கேட்கிறேன். ஓகே, மிக்க நன்றி. வாழ்த்துக்கள். அடுத்ததாக வந்து நான் பத்மஜன் தேவகஜனை அழைக்கின்றேன் பேச்சு பேச. அவர் வந்து ஆழிப்பேரலை பற்றி பேச போகிறார். அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆழிப்பேரலை. 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் நாளில் ஆழிப்பேரலை தாயகத்தில் தன் கூட தாண்டவத்தை ஆடி சென்றது. ஆண்டுகள் 20 கடந்தாலும் அது தந்த வழிகளை எம்மால் மறந்துவிட முடியாது. தமிழகத்தில் முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, அம்பாறை, திருகோணமலை மாவட்டங்களின் கரையோட ஊர்களை ஆழிப்பேரலை தாக்கியது. அள்ளி தந்த கடல் எண்ணெய் சில நதி பொழுதுகளில் கொத்து கொத்தாய் எம் உறவுகளின் உயிர்களையும் உடைமைகளையும் அள்ளி சென்றார். ஆனாலும் அடுத்த நொடிய எம் மண்ணில் மீட்பு பணி தொடங்கியது. கடற்புலிகள் களத்தில் இறங்கினர். முன்னர் அங்க காவல் கடமை நின்ற படையணிகள் தவிர அனைத்து படிப்பிரிவுகளில் இருந்தும் நிர்வாகங்களில் இருந்தும் மீட்பு பணிக்காய் போராளிகள் களமிறக்கப்பட்டனர். எஞ்சிய உறவுகளை காப்பாற்றுவதிலும் இறந்தவர்களை தேடி தேடி எடுப்பதிலும் போராளிகள் பகலிரவாய் செயற்பட்டனர். மக்களுக்கு தேவையான மருத்துவ பணிகளையும் விரைந்து செய்தனர். மீன் பிடித்தல்
இந்த மக்களின் வாழ்வாதாரம். அதனால் இவர்களுக்கான படகுகளை கடற்புலிகள் மீளமைத்து கொடுத்தனர். பேரிடரை எதிர்கொண்ட மக்களை ஆட்டி பரத்தி அவர்களின் இயல்பு நிலைக்குள் திரும்ப வைத்து அவர்களின் வாழ்வுக்கு ஒளியேற்ற உழைத்த அனைவரது உழைப்பையும் தலைவணங்கி நிற்கின்றோம். நன்றி, வணக்கம். இலங்கையின் ஒரு முக்கிய நிகழ்ச்சியை பற்றி பேசியிருந்த நீங்க உங்களோட தலைப்பு வந்து நீங்க வந்து ஆழிப்பேரலைன்னு சொன்னீங்க. அந்த டச் தெரியுமா உங்களுக்கு என்ன அர்த்தம்? ஓகே ஓகே, வாழ்த்துக்கள். இப்போ வந்து நாங்கள் வச்சிருப்போம், நாங்கள் ஒரு கடற்கரையில் இருக்கிறோம். வேற ஒரு ஆழிப்பேரலை உண்டு. இப்போ வேற எங்களுக்கு மேலே என்ன செய்வீங்க? எப்படி நீங்க உங்களை பாதுகாப்பீங்க? எப்படி? இப்ப வந்து ஒரு ஆழிப்பேரலை வந்து வந்தா வந்து நீங்க என்ன செய்யணும்னா, நீங்க உயரத்துல வந்து போகணும். அப்ப வந்து உங்களுக்கு உங்களோட உயிரை வந்து காப்பாற்றலாம். விளங்குதா? ஓகே, வாழ்த்துக்கள். பட்டாம்பூச்சி ரெடியா? பட்டாம்பூச்சி எல்லாம் ரெடியா? பாட்டு வச்சுக்கிறீங்களா? உங்கள்கிட்ட இருக்கு பட்டாம்பூச்சி. அந்த இடவழியில கவிதையை நீங்கள் தமிழ் பேச கவிதையா இடவழி காணாமல் நான் அந்த இடைவெளியில் வந்து நான் சிவாப்பம்மா எழுதின ஒரு கவிதையை வாசிச்சுட்டு விடுறேன். கவி இலக்கம் 98 மொழி. அன்னை தந்தை தந்த மொழி அமுதிலும் இனியது எந்தன் மொழி. தேனை ஒத்த சுவையுண்டு தோழி தோழா வாருங்கள். தொலையாது மொழியை கற்றிடுவோம். உலகில் பல மொழியுண்டு உணர்ந்து நாமும் கற்றிட்டால் உலகை சுற்றி வரலாமே. உவகை நாமும் கொள்வோமே. உந்தமான பல மொழிகள் உற்றார் உறவுகள் பேசும் மொழி. உச்சம் கண்டு நான் மகிழ்வேன் உச்சி முகர்ந்து பேசிவிடுவோம். மொழிகள் கற்க தடையது மௌனித்து இருக்க இடமெது. மொழி வரி கொண்டு பேசிட்டால் மொழிக்கு எதுவும் தடையில்லை. மொத்தமாக சொல்வோமே. நன்றி, வணக்கம். சிவாஜி நேசன். உங்கள்கிட்ட மேக் இருக்கு, நார்மல் மேக் வேற ஒரு மேக் என்ன எஃப்எம் பாட்டு இருக்கு. இந்த ஊருக்குள்ள நாங்கள் ஏதாவது செய்யலாம். என்ன ஒரு நிமிஷம் ஒரே தமிழ் அதுக்குள்ள சும்மா எல்லாரையும் விசாரப்படுத்தக்கூடிய மாதிரி ஒரு பழமொழிகள் கொடுப்போம். அதான் ரெடியாக இருக்கும்.